ஹலோ மக்களே, ஜாஸ்மினோட ஃபர்ஸ்ட் ஃபுல் வீடியோ வாய்ஸுக்கும் ஆக்ஷனுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஸோ இந்த ஒரு வீடியோக்கு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம்ல இருந்து அப்படியே கரெக்டாக ஒவ்வொன்றா சரி பண்ணிட்டு வந்துடலாம். எனக்கு ஒரு மாதிரியாட்டா இருக்கும். அவன் என்ன சொல்றான் கேப்போம். அண்ட் இந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் கொடுத்த லினோவோ E4125 கவர்மெண்ட் லேப்டாப். இந்த லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா கீபோர்டு சேஞ்ச் பண்ண போகிறோம். அண்ட் யூஎஸ்பி போர்டு பார்த்தீங்கன்னா 2 ஒர்க் ஆகலை. அந்த 2 கம்ப்ளைண்ட்டையும் அட்டென்ட் பண்ண போகிறோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபுல் வீடியோவையும் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ பேனலை ஓப்பன் பண்ணிக்கலாம். பேனலை ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த மேலே அந்த பாடியோட பாட்டம் பேனலுக்கும் மதர் போர்டுக்கும் இடையில ஒரு ஜாயிண்ட் இருக்கும், பேட்டரியோட ஜாயிண்ட்டு. அதை வந்து சேஃபாக பொறுமையாக வெளியே இழுத்துக்கோங்க. இழுத்ததுக்கப்புறம் அந்த பேனல் தனியாக வந்துடும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த யூஎஸ்பி கம்ப்ளைண்ட்டை தான் அட்டென்ட் பண்ண போகிறோம். இந்த யூஎஸ்பி கம்ப்ளைண்ட்டை பார்த்தீங்கன்னா அந்த போர்ட்டில் வந்து 2 மதர் போர்டில் இருந்து இந்த சைடில் இருக்க யூஎஸ்பி போர்ட்டுக்கு ஒண்டியை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ளக்ஸ் கேபிள் இருக்கும். அந்த ஃப்ளக்ஸ் கேபிள் டிஸ்கனெக்ட் ஆகி இருக்குது. அதை வந்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப ரீஃபிட்டிங் பண்ண போகிறோம். இந்த ஃப்ளக்ஸ் கேபிளில் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா 2 சைட்லேயும் ப்ளூ கலரில் ஒரு புல் டேப்னு சொல்லுவாங்க. அதாவது இது இருக்கும், சரியாக ஆகாது. சேம் திக்னஸில் இருக்க ஒரு பிளாஸ்டிக் பீஸை சரியான விதத்தில் கட் பண்ணி ஃபிட்டிங் பண்ண போகிறோம். நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா சேஃபாக ட்ரை பண்ணுங்கள். சேம் திக்னஸில் இருக்கிறதா பார்த்து ட்ரை பண்ணுங்கள். இன்கேஸ் திக்னஸ் வேறு மாதிரி இருந்துச்சுனாலோ அதிகமாக இருந்துச்சுனாலோ உங்களுக்கு ஒயிட் கலரில் ஒன்று இருக்கும். ஸோ அது வந்து அது உடஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு செலவு வைக்கும். அதனால் சேஃபாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ திரும்ப எல்லாத்தையும் ஃபிட் பண்ணதுக்கு அப்புறமா நான் எப்படி ஃபிட் பண்ணுறேன் அப்படின்றத நீங்கள் உன்னிப்பாக பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேனலை க்ளோஸ் பண்ணிவிட்டு கீபோர்டை நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். கீபோர்டுக்கு வந்துட்டு இதில் போர்டை வந்து ரிமூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, மேலேயே டாப்பில் இருக்கும். ஸோ அதை மட்டும் சேஃபாக ஹேண்டில் பண்ணி எடுத்தீங்கன்னா மட்டும் போதும். அண்ட் அதை எடுத்துகிட்டு இந்த இடத்துக்கிட்ட உங்களுக்கு ஒரு ஸ்லாட் இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நியூ கீபோர்டு வச்சு அப்படியே மேலே ஃபிட் பண்ணுறது தான் பாக்கி. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி கம்ப்ளைண்ட்டையும் அட்டென்ட் பண்ணியாச்சு, கீபோர்ட் கம்ப்ளைண்ட்டும் அட்டென்ட் பண்ணியாச்சு. அண்ட் உங்கள் லேப்டாப் வந்து சர்வீஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் சேனல் பயோலையும் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி யூஸ் பண்ணுற ஆப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு பெஸ்ட்டான ப்ரைஸில் நல்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பண்ணி கொடுத்துருவோம். மோர் இன்ஃபர்மேஷனுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வர வீடியோவில் நான் ஒரு அன்பாக்சிங் வீடியோ போட்டிருந்தேன், டிஸ்பிளே ஓப்பன் பண்ணுறது. வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் வரும். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது, இல்லை இந்த வீடியோவில் ஏதாச்சும் நிறைய குறைகள் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் நான் என்ன நானே திருத்திக்கிட்டு உங்களுக்கு நல்ல கண்டென்ட்டாக யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டாக வரும்.